அண்மை செய்தி தூத்துக்குடி எட்டயபுரம் அருகே வேன் கவிழ்ந்த விபத்து தற்போது பதபதைக்கும் வீடியோ காட்சியானது தற்போது வெளியாகியுள்ளது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 13 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஒரு அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. தூத்துக்குடி எட்டயபுரம் அருகே டெம்போ டூரிஸ்ட் வேனின் டயர் வெடித்ததில் விபத்தானது ஏற்பட்டுள்ளது. தற்போது அந்த சிசிடிவி காட்சியானது வெளியாகியுள்ளது. அதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வேன் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்ட அந்த பதப்பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சியானது தற்போது வெளியாகியுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 13 பேர் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஒரு அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. தூத்துக்குடி எட்டயபுரம் அருகே டெம்போ டூரிஸ்ட் வேனின் டயர் வெடித்ததில் விபத்தானது ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சியின் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. வேன் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கும் அந்த பதப்பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சியானது தற்போது வெளியாகியுள்ளது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 13 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஒரு அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. தூத்துக்குடி எட்டயபுரம் அருகே டெம்போ டூரிஸ்ட் வேனின் டயர் வெடித்ததில் வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவம் தற்போது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. இந்த விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 13 பேர் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஒரு அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் சாலமன் டேனியல் வழங்க கேட்கலாம். சாலமன் டேனியல், தற்போது வேன் டயர் வெடித்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த 13 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. மதுரை மாவட்டம் சங்கிமங்கலம் பாரதி நகர் பகுதியைச் சேர்ந்த சந்திரா, தருண், பாண்டியன், அசோக்குமார், அன்னக்கிளி, லட்சுமி, தனலட்சுமி உள்ளிட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 13 பேர் டெம்போ டூரிஸ்ட் வேனில் மதுரையில் இருந்து தூத்துக்குடி மாவட்டம் கீழையரால் அருகே உள்ள எப்போது வென்றான் சோலைச்சாமி கோவில் சித்திரை திருவிழாவிற்கு சென்று கொண்டிருந்தனர். வேனை ஆரோக்கிய ஆண்டனி என்பவர் ஓட்டி வந்துள்ளார். இந்நிலையில் எட்டயபுரம் அடுத்த கீழையரால் தேசிய நெடுஞ்சாலையில் டெம்போ டூரிஸ்ட் வேன் பின் டயர் வெடித்ததில் வேன் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் சென்டர் மீடியன் மோதி தலைக்குப்புற கவிழ்ந்தது, விபத்துக்குள்ளானது. இதில் வேனில் பயணித்த 13 பேர் படுகாயம் ஏற்பட்டது. இதனை அடுத்து எட்டயபுரம் காவல் நிலைய போலீசார் காயமடைந்தவர்களை எட்டயபுரம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்து முதல் உதவி சிகிச்சைக்கு பின் தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சாலையில் டயர் வெடித்து விபத்துக்குள்ளான டெம்போ டூரிஸ்ட் வேனின் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. ராஜலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி சாலமன் டேனியல். எல்லாமே